வணக்கம் நண்பர்களே. விக்னேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். 6th சென்ஸ் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ திஸ் இஸ் மை 30th வீடியோ, 13வது வீடியோ. நம்ம ஏற்கனவே 12 வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு வரவேற்பு, நிறையவே டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆசிட்டிஸ் இந்த ஒரு மகத்தான வெற்றிக்கு முக்கியமான காரணம் நேரில் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆர்வம் தான். எஸ்பெஷலி எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா தான் முதல் இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ அது காரணம் வாட்ஸ்அப் நண்பர்கள். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்களுக்கு மட்டும் என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும், அதே சமயத்தில் அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய சிறப்பான வணக்கத்தையும் நன்றியை எப்பவுமே நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவோட பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு எதை பற்றினது அப்படிங்கிறது, நியூமராலஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அருமையான பொய்யான ஒரு விஷயம். எதிர்பார்க்கல இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு நம்ம டைலாக் பேசுவோன்னு வருது, தானாக வருது, வேறு வழியில் நண்பர்களே. ஸோ மிக மிக என்னென்னு சொல்கிறது, மக்களுடைய அறியாமையை யூஸ் பண்ணி ஏமாற்றுகின்ற வித்தைகளை நம்பர் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் நியூமராலஜி. அது நான் அந்த போர்டெல்லாம் வச்சு ஹெட்ஃபோனை போட்டு அவங்க பேசுகிறத பார்த்தா நமக்கு என்னடா இப்படியெல்லாம் போகுதே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படியெல்லாம் உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இதன் மூலயமா எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறவனும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாமே குறுக்கு வழியிலேயே தான் நம்ம திங்க் பண்ணுறோமே ஒழிய நேர் வழியில் திங்க் பண்ணுறதே இல்லை. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. குறுக்கு வழியில் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷார்ட்கட், நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி, இதெல்லாமே 100% போய் அதுக்கு நான் வர்ற பின்னாடி சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேர்மையாக நாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறன்னா கர்ம வினையை அனுபவித்து தீர்க்கிறது. ரைட்டா? அனுபவிச்சா இந்த இடத்துல தான் நமக்கு மக்களுக்கு அந்த அறியாமை ஏன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இந்த உலக இயக்கமே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகளில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே தெளிவாயிட்டா அப்படின்னா உலக இயக்கம் நின்றும். ஸோ அதுக்காக அதிகமை யாரும் தவறான வகையில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் பாவம், அதுதான் மகா தப்பு. எனக்கு அந்த இடத்துல தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி. அந்த இடத்துல நான் என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ நீங்கள் மக்களாகி நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க, யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறுன்னு. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த எனக்கு கிடைத்த அந்த உண்மை தெளிவு அந்த விஷயங்களை தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். ஸோ இங்கே பாயிண்ட் அடுத்து நம்ம வந்துடலாம். அப்போ இந்த நியூமராலஜி எப்படி இது பொய் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிக்கடி சொல்கிறேன், நம்ம வீடியோவில் என்றைக்குமே வாழ்க்கைக்கு தேவையாகின்ற முக்கியமான சில ஃபிலாசபி, அட் சேம் டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் அடிப்படை கருத்துக்களை மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். ஆஃப்டர் தட் அது மைண்ட் ப்ராக்டிஸாக டெய்லியும் ஹேபிட்டாக உருவாக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களை. அந்த ஹேபிட், அந்த பழக்கம் தான் வழக்கமாக மாறும், ஆட்டிடியூட்டாக மாறும். அந்த வழக்கம் தான் வாழ்க்கையாக மாறும், உங்கள் கேரக்டராக மாறும். ஸோ ஒன்ஸ் யூ கெட் அ வெரி கிரேட் கேரக்டர் அண்ட் ஆஃப்டர் தட் உங்கள் லைஃப் ஷுட் பி ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் இல்லையா? இதுதான் சிம்பிள் சைக்காலஜி. ஸோ இந்த பெரிய மாற்றம் எங்கே உருவாகுது அப்படின்னா உங்களுடைய மைண்டில் எண்ணங்கள் இருந்து ஆரம்பித்து அதை ப்ராக்டிஸாக கன்வெர்ட் பண்ணி டெய்லி லைஃப்பில் நீங்கள் அதை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பழக்கம் வழக்கமாக மாறும், வழக்கம் வாழ்க்கையை மாறும், வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும், மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் சிம்பிள் சைக்காலஜி. பாயிண்ட் நம்பர் 1 எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் திங்கிங் என்னென்னா, நம்மளுடைய கர்மா அப்படிங்கிற நம்ம அது விஷயம் பேசியிருக்கிறோம் வீடியோவில். கர்ம வினை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாமே ஒன்று தான். கர்ம வினை, வினைப்பயன், நம்ம தலையெழுத்து, விதி, பேர் தாங்க வேறு வேறு விஷயம். ஒன்று தான். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரைட்டா? எல்லாமே ஒன்று தான், வேறு வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வேறு வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் நமக்கு. அது ஏதாவது அது சம்மந்தப்பட்ட சில ரெக்கார்டோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அதனால தான் நான் சொல்லுறேன், நாலுமே ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு. புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த கர்மாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இந்த இடத்துல புரிதல் வேணும் அப்படின்னா, மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கர்ம வினை 2 வகை, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. இந்த நல்லது கெட்டது எதாக இருந்தாலுமே அதுக்குண்டான பலன் முன்ஜென்மத்தில் செஞ்ச அந்த பலனை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது இந்த நல்ல விஷயத்தை மட்டுமே நான் முழுசாக அனுபவிக்கிற மனம் இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற நமக்கு கெட்ட விஷயத்தில் மட்டும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தவிக்கிறோம். அது எப்படி நடக்கும்? இந்த துன்பம், துயரம், பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களாக தான், இந்த மாதிரி சூழ்நிலையாக தான் அந்த கர்ம வினை, தீய கர்ம பலனுடைய வினைப்பை நமக்கு எஃபெக்ட் ஆகுது இல்லையா? இது கான்செப்ட். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுடைய ஷார்ட்கட் மெத்தடாலஜி தான் இந்த நியூமராலஜி, ஜெம்மாலஜி, இந்த மாதிரியான குறுக்கு வழி. ஸோ அதுதான் அந்த குறுக்கு வழி நம்ம திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏமாற ஆரம்பிச்சிடறோம்.
ரைட்டா? நான் இதுதான் நம்மளுடைய ஒரு சிம்பிள் சைக்காலஜி, நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் ஏமாற்றணும்னு எப்போ நாம் நினைக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏமாறவும் ரெடி ஆகிட்டோம், வேறு வழியே இல்லை. அதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் எப்படி அடுத்தவங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய, நல்லதாக இருந்தாலும் நல்லது, கெட்டதாக இருந்தாலும் கெட்டது, முதல்ல அது நமக்கு தான் பாதிக்கும். இதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் இது இருக்குது, பின்னாடி அதை பார்க்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரினா காரண காரியம். ஸோ நம்ம அடுத்தவனை ஏமாற்றோன்னு நினைக்கிற அந்த காரணம் வந்து அதுவே காரியமாக நமக்கே வந்து நிற்கும். ரைட்டா? ஸோ அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறையா இருக்குது, இது ஒன் ஆஃப் ஒரு பார்ட்டு தான். அப்போது அது மட்டும் இல்லை, காரண காரியம்ங்கிறது இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அது இப்போ இதில் லிங்க் பண்ண வேண்டாம். அப்போது இந்த கர்மாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கர்மங்கள் அனுபவிச்சு தான் அதனுடைய ரியலிஸ்டிக் என்னென்னா, ரியாலிட்டி என்னென்னா அனுபவிச்சு தான் தீர்க்கணும். நீங்கள் அனுபவிச்சாதான் அது தீர்க்கும். குற்றம் செஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து எப்படி ஜட்ஜு வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த தண்டனை ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த தவறுக்கு தகுந்த மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம தப்பு செஞ்சோம்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போகிறோமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா, அங்கே கோர்ட்டு வந்து அந்த தவறுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அபராதம் இல்லையா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷம் தண்டனை காலம்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறீங்க, அதே மாதிரி தான். ஸோ அது வரைக்கும் நாம் அதை அனுபவிச்சா தான் அது தீரும், அனுபவிக்காமல் தீராது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த நியூமராலஜி இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? கர்ம பலன் அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டுமே தவிர இதை வந்து நம்ம வேற எந்த வகையில் இது பண்ண முடியாது. இதைத்தான் வந்து நான் 2வது 3வது வீடியோ சேர்ந்த தோஷம் பரிகாரம் நான் அதை சொல்லியிருந்தேன். இப்போ அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகுதா, கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், உண்மை ஒன்று தான். அதை வந்து நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் பொய் அப்படி இல்லை, விதவிதமாக இருக்கும். ஸோ இதுதான் 2க்கு இருக்கிற வித்தியாசம். அப்போ இங்கே உண்மை ஒன்று தான். கர்மம் அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யும், இது மட்டும்தான் உண்மை. வேறு எப்படியுமே நீங்கள் மாற்றினாலும் மாறாது. உங்களை அறியாமையில் மாற்றிக்கலாம், பட் ஆனால் எங்கே சுற்றினாலும் கடைசியில் பாயிண்ட் இங்கே தான் வந்தாகும். அப்போது இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த தோஷம் பரிகாரம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலயமாவும் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்ட காலத்தையோ துன்பத்தையோ பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது, சால்வேஷனும் ஆகாது. அப்படி ஆகிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா, செஞ்சுருந்தா, அதுக்கான ரெக்கார்டோ ப்ரூஃபோ இருந்திருந்தா இந்த உலகம் அவங்கள நோக்கி என்றைக்கோ படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ரைட்டா? அதுவும் நடந்ததில்லை. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. கர்ம பலனை அனுபவிச்சு தான் தீர்க்கணுமே தவிர, அனுபவிச்சா தான் தீருமே தவிர, கோர்ட்டில் ஜட்ஜ் எப்படி உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க நம்மளை செஞ்ச தவறுக்கு தகுந்த மாதிரி, அதே கான்செப்ட் தான். 1 வருஷம்னா 1 வருஷம், 5 வருஷம்னா 5 வருஷம், 10 வருஷம்னா 10 வருஷம். அது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்லே, அது வந்து புண்ணிய காலம், புண்ணிய கர்மம் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் ரொட்டேஷன் ஆகும், மாறி மாறி வரும். ஸோ இந்த தியரியை மறந்துடாதீங்க, இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. ரைட், சரி. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூமராலஜி எப்படி வந்து பொய்யாகுது அப்படின்னா, இப்போ நாம் பேசின இந்த விஷயங்கள்லேருந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. இந்த நம்மளுடைய பெயர், இந்த பெயரில் வர்ற ஒரு எழுத்தை வந்து நீங்கள் மாற்றுறதுனால நாம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணோம். நீங்கள் அது நான் இது சொல்லிடுறேன், கடைசி அந்த சப்ஜெக்ட் வரேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது புரியும். ஏன்னா அதோட ஹைலைட்டே கடைசி பாயிண்டில் தான் உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ரிசர்ச் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நியூமராலஜி பார்க்குறவங்கள போய் நம்ம வந்து டேரெக்டாக விசிட் பண்ணோம். விசிட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 3-4 டவுட்டு தான் இருந்துச்சு. அதை மட்டும்தான் அவங்ககிட்ட கேட்டேன். அந்த டவுட்டுக்கு வந்து ஆன்சர் எனக்கு கிடச்சிருந்துச்சுனாலே 100% இந்த நியூமராலஜி வந்து நானே ஃபாலோ பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேள்வி நான் உங்களுக்கு முன்னாடி என்ன வைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, இந்த நியூமராலஜி பார்க்கறதுனால வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்குது, லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார மாற்றம், எல்லா வகையிலும் நம்ம மகிழ்ச்சி நடக்குது அப்படின்னு உண்மையாக இருந்தால், அப்போ நீங்கள் எத்தனை வருஷ கால பீரியடில் இருக்கிறீங்க, இத்தனை வருஷ கால பீரியடில் எத்தனை பேர்த்துக்கு பார்த்துருக்கீங்க, அதனுடைய பலன் எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க, நீங்கள் சொன்னதில் எத்தனை பேர் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் நடந்து இன்னும் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலையில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எனக்கு ஒரு 2 பேர் மட்டும் கொடுங்க, லிஸ்ட்டு கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் கூட அந்த லிஸ்ட்டு கொடுக்கல. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி 2வது முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு புதையல் கிடைக்குது. நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு கட்டுறதுக்காக, அந்த இடத்துல வந்து நம்ம அஸ்திவாரம் போகிறக்கோ தோண்டும் போது ஒரு திடீர்னு ஒரு பெரிய புதையல் கிடைக்குது அப்படின்னா, அந்த புதையல் நம்ம என்ன பண்ணுவோம், யாராக இருந்தாலும் சராசரி மனிதன் என்ன பண்ணுவான், முதல்ல அவன் எடுத்து தான் அதை யூஸ் பண்ணணும்னு நினைப்பான்.
இதுதான் வந்து யதார்த்தம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த நியூமராலஜி பார்க்குற 90% ஆஃப் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரம் லட்சாதிபதியே இல்லை. அப்போது ஏன் இந்த நியூமராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பேரை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிலைக்கு வராட்டிங்க கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல நிலைமைக்காவது இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை ஏன் அவங்க வந்து உருவாக்கல? அந்த விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை. ஸோ இந்த 2 மேஜர் பாயிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு மாற்றத்தை, எனக்கு ஒரு யோசனையை வந்து ரொம்ப டெப்த்தாக கொடுத்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் எத்தனை பேருக்கு வந்து மாறி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரிசல்ட் இல்லை, இவங்க ஏன் யூஸ் பண்ணலைங்கிற அதுக்கு ரிசல்ட்டு. 3வது முக்கியமான விஷயம், ஸோ இன்கேஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இந்த நியூமராலஜி பார்த்து நிறைய பேர் லைஃப் மாறி இருக்குது, உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு கலை, இது வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நான் நியூமராலஜி பார்க்குற ஒரு நியூமராலஜிஸ்ட்டாக இருந்தேன் அப்படின்னா அது நடந்திருக்கு உண்மையாக இருந்தால் அங்கே என்ன இன்னொரு பெரிய மேஜிக் நடக்கும் தெரியுங்களா? அந்த பார்த்த ஒரு 10 பேருக்கு பார்த்துருக்காங்கன்னா அந்த 10 20 ஸ்ப்ரெட் ஆகும். உண்மையான விஷயமா இருந்தால் அந்த 10 20 ஆகும், 20 30 ஆகும் ஆச்சுங்களா? அப்போ என்னன்னா மக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் தான் உங்கள் வாழ்க்கையை 100% மாற்றணும்ல. நியூமராலஜியில் ஒரு பேரை மாற்றுறதுனால உங்கள் வாழ்க்கையே மாறுது, உங்களுடைய பிரச்சனைகள் தீருது, உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகுது, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது, வேலை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் இல்லாதவங்க, குழந்தை எல்லாமே நடக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயம், பெரிய மிராக்கிள் இல்லை? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்தளவு நான் பப்ளிசிட்டி ஆயிடுவேன். 2வது முக்கியமான விஷயம், இந்த அரசியல் மெயினாக வந்து சினிமா ஸ்டாரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அடுத்து மெயினாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. வந்து அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தன்னோட பேரில் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணி கொடுங்க. நான் வந்து ஹாலிவுட்லேயே பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், நான் வந்து பெரிய லெவலில் ஹீரோயின் ஆகணும். யதார்த்தம் தானே நடந்திருக்கோம்ல? அந்த மாதிரி யாராவது ஒரு ஹாலிவுட்லேயோ பாலிவுட்லேயோ நம்ம தமிழ்நாட்டு லெவலையோ இருக்க சினிமா ஸ்டார்லையாவது யாராவது ஒருத்தராவது பெரிய அளவில் பேரை மாற்றி வந்த மாதிரி கதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பாயிண்ட் நம்பர் இல்லை. சரி, அப்படி நான் இன்னொரு பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், நான் வந்து பெரிய அளவில் நியூமராலஜியில் வந்து பெரிய சாதனை, பெரிய இது நடந்திருக்குது அப்படின்னா இந்த சினிமா ஸ்டாரை தாண்டி அரசியல்வாதிகள், நான் வந்து அடுத்த எம்எல்ஏ எம்பி ஆகணும், பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என் பேரை மாற்றுங்க. வருவாங்களா மாட்டாங்களா? நடந்திருக்கோணுமா நடந்திருக்காதா? யதார்த்த உண்மை 100% இந்த நியூமராலஜி உண்மையாக இருந்தால் இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த தீவிரவாதம் பண்ணுறவர்கள் அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த மெசேஜ் அவனுக்கும் தெரியுமா இல்லையா? அப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என்ன திங்க் பண்ணுவான்? முதல்ல அந்த ஆளை கடத்துறான், முடிஞ்சது, நம்மளை போட்டு தெளிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவான்னா, நான் எப்படி நான் வந்து யூஎஸ்ஏல ஒரு பெரிய அந்த ட்ரேட் சென்டர் இதாச்சு, அந்த மாதிரி நான் வேறு பிளான் வச்சுருக்கிறேன், அது நடக்கிறதுக்கு என் பேரை மாற்று, அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த உலகமே நாடில் இருக்க எல்லா விஷயமும் என் கையில் இருக்க மாதிரி கொண்டு வாங்குற மாதிரி பேரை மாற்றலான்னு சொல்லிட்டான்னா என் வாழ்க்கை, என்னுடைய நான் வந்து அங்கே க்ளோஸ். நடக்குமா நடக்காது? ஏன்னா நான் வந்து ஒரு பேரை மாற்றுற பேரில் ஒரு லெட்டர் மாற்றுறதுனால வாழ்க்கையே மாறுது. அப்படின்னா மக்களுடைய மனோபாவம், மக்களுடைய நிலை எந்த அளவுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, எந்த அளவுக்கு என்னுடைய நிலை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உயர்ந்திருக்கும், நான் எந்த அளவுக்கு கோடீஸ்வரனாக மாறியிருப்பேன், எந்த அளவுக்கு பிரபலமாக மாறியிருப்போம். ரைட்டா? அந்த மாதிரி பிரபலமான ஒரு நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட் உலகத்தில் இருக்கிறாங்களா நீங்களே பார்த்துக்கங்க. அப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த கேள்வி நீங்களே கேளுங்க, நீங்களே கேட்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய ஸ்பெஷல் டேலண்ட் வேண்டாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ஃபீல்டில் மாற்ற சொல்லி கொடுத்த பேர்களில் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை அன்னையிலிருந்து அதுக்கப்புறம் வந்த எல்லா நாட்களும் பெரிய அளவில் மாறி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருந்துருக்கூடாது, ஒரு நாளும் சங்கடப்பட்டுறக்கூடாது, அதாவது கஷ்டப்பட்டுறக்கூடாது, எல்லாமே முன்னேற்றத்தில் போயிருக்கணும், சர்க்கிளே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆளுக்கு நடந்திருக்கான்னு கேளுங்க. இப்போ இதுலேயே தெரிஞ்சிடும் இப்போ இது எந்த அளவுக்கு 100க்கு 100 பொய்யான ஒரு விஷயம். அப்போது எது உண்மை, இது பொய், இது உண்மை? ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கேட்க வேண்டிய ஒரு ஆத்மார்த்தமான கேள்வி, எது உண்மை எது பொய்? மைண்டில் கேட்டுகிட்டே இருங்க நண்பர்களே. ஏன்னா இது ஒரு முக்கியமான சயின்ஸ் சப்ஜெக்ட். இதை நான் டைம் ஓடிட்டு இருக்குது, நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே கேட்குறோம், மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற நான் ஏற்கனவே மனதுக்கும் எண்ணத்துக்கும் இருக்க வித்தியாசம் தான் ஒரு வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ டெமோ காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இனி வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஒரு 4 வீடியோ போடுறோம் அப்படின்னா சைக்காலஜி ரிலேட்டடாக ஒரு 2 வீடியோ போட்டால் தான் நம்ம இந்த மனம், எண்ணங்கள்,
நம்மளுடைய கேரக்டர் ஆட்டிடியூட் அனலைஸ் பண்ணுறது, தாட் ப்ராசஸ் மைண்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது, மைண்ட் செட்டிங் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம். ப்ராப்ளம் ஃபேஸிங்ஸ், இப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபேஸ் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பேரண்ட்டுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேரண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு தேவை. அவங்க தான் வந்து குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி இப்போ அலைன்மெண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அது ரிலேட்டடாக எதுவும் டைட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த நியூமராலஜி எந்த அளவுக்கு பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கர்ம வினை மைண்டில் நல்லா வச்சுங்க நண்பர்களே. கர்மம் அப்படிங்கிறது அது நல்ல கர்மமானாலும் புண்ணிய கர்மமானாலும் பாவ கர்மமானாலும் அனுபவிச்சு தான் தீர்க்கணுமே தவிர நீங்கள் குறுக்கு வழியாக நீங்கள் எந்த விஷயத்தை திங்க் பண்ணாலும் ஆபத்து உங்களுக்கு தான். குருட்டுத்தனமான பக்தி, குருட்டுத்தனமான அன்பு என்றைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையை தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு தீர்வையும், எந்த பிரச்சனைக்கான தீர்வையும் தெளிவையும் புரிதலையும் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான 4 விஷயம்: புரிதல், அதில் ஒரு தெளிதல், தெளிவு, புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களில் தெளிவு ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் தட் 3வது வந்து ஃபோக்கஸ். நீங்கள் ஆல்வேஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? பிரச்சனையவே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ். 4வது முக்கியமான விஷயம் வந்து ஹானஸ்ட். மனதார ஆழ்மனதில் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஆத்மார்த்தமாக நாம் நேர்மையாக இல்லாத வரைக்கும் நமக்கு கிடைக்கிற விஷயங்களும், நமக்கு நம்ம ஆட்டிடியூட் எப்படியோ, நம்ம கேரக்டர் எப்படியோ, நம்ம மனம் எப்படியோ, உங்களுடைய இன்டர்னல் ப்ராசஸ் ஆழ்மனம், உங்களுடைய மனம் எப்படியோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கையும் இந்த யதார்த்த உலகமும் உங்களுக்கு மைண்டில் உங்கள் கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மாற்றப்பட வேண்டியது உலகமோ இல்லை நண்பர்களையோ மக்களையோ சமுதாயத்தையோ அல்ல, நம்மளுடைய ஆழ்மனம். ஸோ அது எப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஸோ வாய்ப்பளித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.